இனிய தமிழ் அமுத நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் எல்லா இடத்திலும் பேசி கொண்டிருப்பது ஊழல், குறிப்பாக அரசு ஊழியர்களில் இருக்கக்கூடிய ஊழல். இதுதான் இன்றைக்கு எல்லா பக்கத்திலும் பேசி கொண்டிருக்கிறது. இதில் எனக்கு ஏற்பட்ட பலவிதமான ஒரு அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் ஒரு தடவை போஸ்ட் ஆஃபீஸிற்கு சென்றிருந்தோம். அங்கே சென்றிருந்த சமயத்தில் நாங்கள் அதிமுகவில் இருந்த காரணத்தினாலே ஒரு அவசரமாக ஒரு தபால் அனுப்ப வேண்டியிருந்தது. அந்த இதில் பேட்ச் குத்தி இருந்தோம். இந்த பேட்ச் குத்தி கொண்டு உள்ளே சென்ற பொழுது அந்த போஸ்ட் மாஸ்டர் அந்த லேட் ஃபீ ஒட்டி கொடுங்கள், காலதாமதமானாலும் அனுப்பிவிடலாம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு தனி அறைக்கு என்னை அழைத்து கொண்டு சென்றார். உள்ளே சென்றவுடன் அவர் சொன்னார், எனது பேர குழந்தைகளெல்லாம் இந்த எம்ஜிஆர் போட்ட பேட்ச் நீங்கள் குத்தி இருக்கிறீர்களே, அது அவங்க குழந்தைகள் ரொம்ப விரும்பும், எனவே ஒரு 2-3 பேட்ச் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டார். கொடுத்தவுடனே அவ்வளவு மன மகிழ்ச்சி அடைந்து போயிட்டார் அவர். அந்த மாதிரியும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்றவர்களெல்லாம் செல்கின்ற பொழுது, ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் சென்றுகிற பொழுது அவரை கோர்ட்டுக்கு சாட்சியாக அழைக்க வேண்டும். அங்கே சென்றவுடன் அவர் கேட்டார், வருட வருடம் உங்களுடைய இடத்திலிருந்து வரக்கூடிய டைரி இது வரைக்கும் வரவில்லை, அந்த டைரியை நீங்கள் கொடுத்தால்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று வர முடியும் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. பணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில் டைரி அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதா என்று நான் நேற்று நினைத்தேன். ஒரு சிலர் எங்களிடத்தில் என்னவென்று கேட்பார்கள் என்று கேட்டால், உடனடியாக எங்களுக்கு அங்கே உங்களுடைய கம்பெனியிலே சென்னையிலே நாங்கள் தங்குவதற்கு ஏதுவாக ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறதா, அதை எங்களுக்கு தர முடியுமா என்று கேட்பார்கள். ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால், நாங்கள் குடும்பத்தோடு புதுமண தம்பதிகள், எனவே சினிமாவுக்கு செல்ல இருக்கிறோம், எங்களுக்கு 2 டிக்கெட் போட்டு தர முடியுமா என்று கேட்பார்கள். அதே மாதிரி ஒரு சிலர் சென்னைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது, எனவே இந்த பெரிய இந்த இருக்கக்கூடிய பஸ் ட்ராவல்ஸில் ஏதாவது டிக்கெட் போட்டு தர முடியுமா என்று கேட்பார்கள். இப்படியெல்லாம் பலவிதமானவர்கள் இருப்பார்கள். இதிலே ஒரு சிலர் பணத்திலே குறியாக இருப்பார்கள். அவர்கள் நேரடியாக வாங்க மாட்டார்கள், வேறு யாராவது ஒரு பெயரை சொல்லி அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வாருங்கள், அந்த வெத்தலவா கடையிலே கொடுத்துட்டு வாருங்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் நேரடியாகவே வாங்குவார். ஒரு சிலர் அந்த டேபிளுக்கு அடியில் வாங்குவதெல்லாம் பழைய காலம், அந்த காலமெல்லாம் மலை ஏறிவிட்டது. ஒரு சிலர் என்ன பண்ணுவார்கள், தங்களுடைய அக்கௌண்ட்டில் பணத்தை போடும்படி சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் ஏகப்பட்ட அனுபவங்களை கொண்டிருந்த காலத்திலே எனக்கு தோன்றிய வரைக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்த ஒரு சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் திரு அவர்களை பற்றி நினைக்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. மதுரையை சேர்ந்தவர். அவருடைய குடும்பம் ஒரு பஸ் கம்பெனி வைத்திருந்தது. போஸ் என்று அவருக்கு பெயர். அந்த போஸ் என்பவர் எந்த விதமான பணமையோ எந்த விதமான சலுகையோ எதையுமே அவர் எதிர்பார்க்க மாட்டார். அவர் எல்லாம் அது ரூல்ஸ் பிரகாரமே நடப்பார். நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் 2 தடவை அவர் பெனால்ட்டி போட்டு விடுவார் தெரிந்தவர்களுக்கு. எனவே அவருடைய தெரியாமல் இருப்பவர்களை விரும்பார்கள். தீபாவளி சமயத்தில் ஸ்வீட்டோ எதுவுமே அவர் பக்கத்திலே கொண்டு போக கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட 1000-ல் ஒருவராக இருந்த போஸ் அவர்கள் தங்களுடைய குடும்ப கல்யாணத்திற்கு மிக நெருங்கிய நண்பர்களை மட்டும் அழைத்திருந்தார்கள். ஆனால் ஒரே கண்டிஷன், எந்த விதமான கிஃப்ட்டும் தரக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்படி ஒரு எந்த விதமான அப்பழுக்கப்பட்ட ஒரு அரசு அதிகாரியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களிடத்திலே பேசாமல் இருந்தால் ஓரளவுக்கு தண்டனை குறைந்திருக்கும். எதையாவது போய் அவர்களிடத்திலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்காக இருந்தால் அது 2 மடங்கு, அந்த பெனால்ட்டி 2 மடங்கு ஆகிவிடும். ஆகினாலே யாரும் அவர் பக்கத்தில் போவதற்கு அஞ்சுவார்கள். எனக்கு தெரிந்த வரையிலே அவர்கள் எந்த விதமான அப்பழுக்கற்ற ஒரு நபராக அவர்கள் விளங்கினார்கள், நேர்மையானவர்களாக விளங்கினார்கள். தெரிந்த கம்பெனியாக இருந்தாலும் அதையெல்லாம் சார்ஜ் ஷீட்டு போட்டு கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிவிடுவார்கள். கோர்ட்டிலே தான் போய் அங்கே என்ன அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதாவது அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்றால், ஒரு இடத்திலே ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு விட்டால் என்னென்ன தவறுகள் அதில் இருக்கிறது, அதை ஒவ்வொரு ஐட்டத்தையும் ஒவ்வொரு இதாக போடுவார்கள். அதில் அந்த கவுண்ட் 5 கவுண்ட் என்று இருந்தால் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் கொடுத்து ஒரு கவுண்ட்டுக்கு 25,000 ரூபா. அந்த குறைபாடுகளை எல்லாம் கரெக்டாக அவர் நேர்த்தியாக அவருடைய அசிஸ்டண்ட்களை வைத்து அவரை பார்த்து போட்டு விடுவார். ஒரு கவுண்ட்டுக்கு 25,000 ரூபாய் பெனால்ட்டி இருக்கும். அதை ஒழுங்காக கட்டிவிட்டு வந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. அதுக்கு மீறி ஏதாவது அவரிடத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய நினைத்தால் அது எதுவும் ஈடேறாது. அப்பட்ட
ஒரு பழுக்கற்ற ஒரு ஒரு ஆஃபீஸராக என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய அனுபவத்திலே 50 வருட அனுபவத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிறுவன ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸராக அவரை நான் பார்த்திருக்கிறேன். எனவே அவர் ரிட்டயர்மெண்ட் ஆவதற்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாலே நான் சென்றிருந்தேன் சென்னையிலே. அவருடைய அலுவலகத்திலே பார்க்கும் பொழுது அவர் என்னை உள்ளே அனுமதி கொடுத்திருந்தார். பக்கத்தில் இருக்கிற வேறு வேறு கம்பெனியை சேர்ந்தவர்களெல்லாம் நான் வெளியே வந்தவுடனே என்னை கேட்டார்கள், எப்படி உங்களுக்கு மட்டும் தனிச்சலுகை என்று கேட்டார்கள். நான் அவரிடத்தில் எந்த விதமான ஒரு கோரிக்கையும் கேட்க மாட்டேன் என்ற முறையிலே இந்த 50 வருட அனுபவத்திலே நான் இருந்திருக்கிறேன். அதனால் தான் என்னை அலோவ் செய்திருக்கிறார் என்று சொன்னேன். நான் அவரிடத்தில் ஏன் 15 நாளைக்கு முன்னாலே வந்தாய் என்று கேட்டார். இல்லை நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்றைக்கி வந்தால் அதற்காக வந்ததாக பொருள்படும். எனவே அது கர்ட்டசியாக ஒரு சம்பிரதாயமாக போய்விடும். எனவே தான் ஒரு 15 நாளுக்கு முன்னதாக நான் வருகிறேன். எனக்கு வேண்டுவதெல்லாம் உங்களுடைய ஆசிகள் தான் என்று அவரிடத்திலே சொன்னேன். அவரும் சொன்னார், என்னை நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் கம்பெனியும் நிச்சயமாக நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. எனவே நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களை நீங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட என்னை அணுகவில்லை. நான் என்ன பெனால்ட்டி போட்டாலும் அதை எந்த விதமான ஒரு கருத்து என்னிடத்தில் கேட்காமல் கட்டிவிடுவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனியாக உங்களிடத்தில் இருந்தேன் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், நீங்களும் அப்படித்தான். நீங்களும் எந்த விதமான ஒரு விஷயத்திலேயும் சின்ன டைரி கூட நீங்கள் வாங்க மாட்டீர்கள். அப்படி ஒரு முறையிலே நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக நீங்கள் இருந்தால் அதுவும் எங்களுக்கு பிடித்திருந்தது. ஏனென்றால் நீங்கள் எங்களை மிரட்டியோ இல்லை எங்களை இதை மேலே நிறுத்தி விடுவேன் என்று சொல்லியோ எந்த விதமான எங்களை பிளாக்மெயிலும் எதுவுமே செய்யவில்லை. என்ன ரூல்ஸ் இருக்கிறதோ அதை நாங்களும் கடைப்பிடித்தோம். நீங்களும் அந்த ரூல்ஸு பிரகாரமே நீங்களும் நடந்து கொண்டீர்கள். அந்த முறையிலே இருவருக்கும் ஒரு நல்ல நட்பு மட்டும்தான் கடைசி வரையில் இருந்தது. அந்த முறையிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதையும் உங்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்த கௌரவமாக நாம் பழகினோம். அந்த பழக்கத்திற்கு நாம் இன்றைக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவரையும் நான் நேரத்தில் உங்களை வாழ்த்த வயதில்லை ஆயினும் உங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் பீரியடு மிக நல்ல விதமாக போக வேண்டும், உங்கள் குழந்தைகள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நான் வெளிப்படுத்தினேன். அந்த முறையிலே 1000ல் ஒருவர் என்ன 10,000ல் ஒருவராக திகழ்ந்த திரு போஸ் அவர்கள் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ், அதாவது அந்த சமயத்தில் அதெல்லாம் டிசைனேஷன் மாற்றியிருந்தார், டைரக்டர் ஹெல்த் அண்ட் சேஃப்டி என்று மாற்றியிருந்தார்கள். அந்த முறையிலே அவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் எந்த கம்பெனியிடமிருந்தும் அவர்கள் இல்லாமல், அதே நேரத்தில் யாரிடமும் கோபமோ இதோ பார்க்க மாட்டார். அவர் வேலையை மட்டுமே அவர் பார்ப்பார். அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அந்த உடனே பெனால்ட்டி இருமுறையாகும் என்பதை எல்லோரும் அறிந்திருந்தார்கள். எனவே தான் அவர்களிடத்திலே அஞ்சிக்கையோடு எல்லோரும் போவார்கள். அவரிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் அந்த சர்வீஸை க்ளீன் ஸ்லேட் என்று சொல்வார்களே, அதே போல் அன்பிளமிஷ் ரெக்கார்டு என்று சொல்வார்கள். அப்படி எந்த விதமான ஒரு குறையும் குற்றமும் இல்லாமல் அவர் நிம்மதியாக மன மகிழ்ச்சியோடு ரிட்டையர்மெண்ட் ஆனார்கள். அதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பின்னாலே கூட நான் அங்கே தங்குகிறேன் படிக்கிறேன்னு சொல்ல மாட்டார். எனக்கு தெரிந்தவர்களை சில அதிகாரிகளை நான் கோர்ட்டிலே சந்தித்திருக்கிறேன். அப்பொழுது சக அதிகாரியிடம் அவர் சொல்லுவார், இந்த தம்பி இருக்கிறார் இவர் இடத்துல எவ்வளோ வேணாலும் சாப்பாடு போடுவார்கள், சாப்பாட்டிலே அடிப்பார்கள், ஆனால் காசு 10 பைசா பேராது என்று சொல்வார்கள். அதை கேட்கும்போது எனக்கே ஒரு மனதில் என்னையும் என்னுடைய நிறுவனத்தை பற்றியும் ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அந்த முறையிலே எங்களுடைய நிர்வாகத்திலேயும் நான் யாரிடத்திலையும் அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டதில்லை. அந்த முறையிலே அவர்களும் என்னிடத்தில் எந்த விதமான ஒரு சலுகையும் எதிர்பார்த்ததில்லை. என்ன வருகிறதோ அதை நாங்கள் எதிர்கொள்வோமே தவிர அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்கள், அதற்காக இதை கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருந்ததில்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு போஸ் என்ற ஒரு அதிகாரியை ஒரு 10 பைசா கூட கேட்காமல் வாங்காமல் இருந்து தன்னுடைய முழு சர்வீஸையும் முடித்து கொண்டிருந்தார். அவர் அந்த இடத்துல சாப்பிடுவது கூட சில சமயத்தில் அஞ்சுவார். நான் வெளியிருந்து வாங்கி கொண்டு சாப்பிட்டு விடுகிறேனே என்று சொல்வார்கள். அது இருந்தாலும் சாப்பாட்டில் என்ன இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு சாப்பாடு போட மாட்டீர்களா என்றெல்லாம் அவரை கம்பல் பண்ணி தான் அந்த சாப்பாடே அவருக்கு கொடுக்க வேண்டும். எனவே அந்த முறையிலே நான் பழகிய அந்த ஒப்படைக்கற்ற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்த்ததிலே எனக்கு ஒரு ஆச்சரியம். அவர்களிடத்திலே பழகியதும் அது ஒரு இனிமையான தருணங்கள். எனவே அந்த முறையிலே அவர்களிடத்திலே பழகியதும் அவர் என்னை நடத்திய விதமும் எங்கள் கம்பெனி நடத்திய விதமும் இன்றைக்கும் எனக்கு
மனதில் நீங்காத ஒரு நினைவாக நினைந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலே மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நன்றி, வணக்கம்.